ஆஸ்ட்ராலஜி ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி ஜோதிடத்தில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான முடிவுகள், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக சம்மந்தப்பட்ட முடிவுகள் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுயஜாதகத்தை ஒரு டைம் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கணவர் தன்னோட மனைவி பேரில் ஒரு அசட்டாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும், ஸோ என்னோடய வியாபாரமாகட்டும் எதுனாலுமே என்னோடய மனைவி பேரில் செஞ்சால் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு முடிவுகளை எடுத்துகிட்டு ஒரு சில பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கசப்பான அனுபவத்தில் உங்களுக்கு எண்டப் ஆயிடுது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்களுக்கான அமைப்புகள், அவங்களுக்கான வியாபாரமாகட்டும் என்ன கொடுப்பினைகளை இருக்கோ அதன் பார்த்து தான் உங்களுக்கு, அதன் மூலியமாக தான் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி போகுங்கிறதே இருக்குது. இதில் என்னென்னா, ஒய்ஃபோட சார்ட்டை நம்ம பார்க்காம நான் தானே தொழில் பண்ண போகிறேன், அப்போ நான் ஒய்ஃபோட ஜாதகத்தை பார்க்க வேண்டாம், ஏன் ஜாதகத்தை பார்த்து நம்ம பாட்டுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு ஆஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விதி அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு ஜாதக ரீதியாக மனைவிக்கான இடங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளை எது செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக முடியும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரக ரீதியாக உங்களுக்கு மனைவியோட விஷயங்கள் கெட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாமையே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஒரு லாஸில் எண்டை போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி யார் பேரில் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம், அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு முடிவுகள், நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் இல்லை ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டை பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்கேஸ் அது என்னோடய பேரில் பண்ணல, நான் என்னோடய ஒய்ஃப் நேமில் பண்ணுறேன் இல்லை அம்மா பேரில் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்களோட சுயஜாதக அமைப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே முடிவு பண்ணும்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.